செய்தியை பார்க்கிறோம். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது நாளாக அவை நடவடிக்கைகள் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு, அமளி காரணமாக சொல்லப்படுகிறது. எவ்வளவு வாக்குவாதங்கள் ஏற்பட்டது, என்னென்ன விவரங்கள் நடந்தது இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில்? இன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியவுடனேயே மக்களவையில் குறிப்பாக அமெரிக்காவுடைய வரி ஒப்பந்தம் தொடர்பான கோரிக்கை மனு மீதான ஒரு விவாதத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோஷங்களை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் எழுப்பியிருந்தாலும் குறிப்பாக காங்கிரஸ், விசிக, சமாஜ்வாதி கட்சிகளுடைய எம்பிக்கள் தரப்பிலிருந்து அமெரிக்க அதிபரோடு பிரதமர் மோடி என்ன பேசினார் என்பதை அவைக்கு வந்து பிரதமர் விவரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் அந்த கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். மேலும் அது மட்டுமல்லாமல் அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களும் பல்வேறு எம்பிக்கள் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருந்த நிலையில் அந்த விவாதத்தை நடத்த வேண்டும், இன்றைய அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு அதை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது காங்கிரஸ் உள்ளிட்ட எம்பிக்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. வழக்கமான அந்த கேள்வி நேரம் என்பது தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எம்பிக்கள் கடும் கோஷங்களையும் எழுப்பி அமளியில் ஈடுபட்டது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மக்களவையுடைய அவை மைய பகுதிக்கு வந்து அங்கு கோஷங்களை எழுப்பி அவர்கள் அமளியில் ஈடுபட்டதால் கடும் சலசலப்பு என்பது மக்களவையில் இருப்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டது போல இந்தியாவினுடைய அந்த ஒரு இறையாண்மையை குந்தகம் விளக்கும் வகையில் பிரதமர் மோடி செயல்பட்டுள்ளாரா, அமெரிக்காவிடம் அடிபிடிந்து விட்டாரா என்ற ஒரு கோஷங்களையும் காங்கிரஸ் எம்பிக்கள் எழுப்பியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுடனான அந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா சரணடைந்து விட்டதாக அவருடைய அறிக்கையை பார்க்கும் பொழுது கருதப்படுவதாக KC வேணுகோபாலும் ஒரு நோட்டீஸை இன்று வழங்கியிருந்தார். மிக முக்கியமாக அந்த நோட்டீஸ்கள் மீதான ஒரு விவாதம் நடைபெற வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை எழுப்பிதான் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அங்கு அந்த அமளியில் ஈடுபட்டார்கள். இதனை அடுத்து தற்பொழுது அவையினுடைய நடவடிக்கைகள் இரண்டாவது நாளாக முடங்கி இருக்கின்றன. தற்பொழுது 1 மணி நேரத்து வரை சுமார் 12 மணிக்கு வரை தற்பொழுது மக்களவையினுடைய நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்துள்ளதையும் மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக எம்பிக்கள் அவையை நடத்துவதற்கு ஏன் இவ்வாறு பிரச்சனை செய்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று ஏற்கனவே ராகுல் காந்தி பேசும் பொழுது அதனை பேச மறுப்பு தெரிவித்து அவையினுடைய நடவடிக்கைகள் சுமார் 4 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் அவை தொடங்கிய உடனேயே அமெரிக்க வரி ஒப்பந்தம் தொடர்பான விவகாரத்தால் மக்களவை முழுமையாக முடங்கியுள்ளது. நன்றி சுசித்ரா, இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக. नारेबाजी हंगामा करना ही चाहते हैं तो सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की